தமிழில் கிளாட் 2026க்கான டெஸ்ட் அனாலிசிஸும் NLU கட் ஆஃப்ஸும் பார்க்க போகிறோம். டிசம்பர் 7ஆம் தேதி நடந்து முடிஞ்ச கிளாட் 2026 பரீட்சை அதுக்கான டெஸ்ட் பேப்பர் அனாலிசிஸும் ஒவ்வொரு மாணவர் எடுத்த ஸ்கோருக்கு ஏற்றாப்புல NLU கட் ஆஃப்ஸ் எப்படி இருக்கும் இதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிங்க. வணக்கம், நான் பால்சு சக்ஸஸ் அகாடமியோட ஃபவுண்டர் டைரக்டர் பேசுகிறேன். டிசம்பர் 7ஆம் தேதி 2025 நடந்த பரீட்சை கிளாட் 2026 பரீட்சை அதுக்கான கொஷின் பேப்பர் இந்த இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். இது வழக்கம் போல் நடக்கிற பரீட்சை மாதிரியே இந்த வருஷமும் சில விஷயங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 120 கொஸ்டின், 120 நிமிஷம், 2 மணி நேரம், 120 கொஸ்டின், 5 செக்ஷன். வழக்கம் போல் அதே தான் இருக்குது. கொஸ்டின் பேப்பரோட லெவல் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கு. ரெகுலரா ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஈஸி டு மாடரேட் லெவல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சிரமப்படாமலே இந்த கொஸ்டின் பேப்பர்ல நல்ல ஸ்கோர் வாங்கலாம் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம மாணவர்கள் நிறைய பேர் எழுதுனது, அவங்களோட ஃபீட்பேக்கும் பார்த்துருக்கோம், நேஷனல் லெவல் ஃபீட்பேக்கும் பார்த்துட்டு தான் இந்த ஒரு கமெண்ட்டை நாங்கள் சொல்கிறோம். இந்த வருஷம் இந்த கிளாட் 2026 பரீட்சை 156 சிட்டிஸில் நடந்திருக்கு. 25 ஸ்டேட் ப்ளஸ் 4 யூனியன் டெரிட்டரி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 75,000 மாணவர்கள் இந்த பரீட்சைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதில் 93% பீப்புள் பரீட்சைக்கும் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்ளை வேறு, அப்பியர் வேறு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60,000 63,000 பீப்புள் கிட்ட இந்த பரீட்சையை எழுதியிருக்கிறாங்க நேற்று அப்படின்னு பார்க்குறோம். பரீட்சையில் 5 செக்ஷன் இருக்குது. வழக்கம் போல் வி ஹேவ் இங்கிலீஷ், லாஜிக்கல் ரீசனிங், லீகல் ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜ் அண்ட் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி. 5 செக்ஷன். ஆனால் எல்லா மாணவர்களுக்குமே இந்த 5 செக்ஷன் இதே ஆர்டரில் வராது, ஆர்டர் மாறி மாறி வந்திருக்கு. ஆனால் கொஸ்டின்ஸ் எல்லாம் அதே தான். ஒரு செக்ஷனுக்குள்ளே இருக்க லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸும் அதே ஆர்டர் தான், செக்ஷன்ஸ் மாறி மாறி வந்திருக்கு. எனக்கு வந்திருக்க கொஸ்டின் பேப்பர், நான் இப்போ ஒரு சாம்பிள் பேப்பர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் செக்ஷன் ஃபர்ஸ்ட் செக்ஷனாக இருக்குது, லாஸ்ட் செக்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனாக இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நான் ஒரு அனாலிசிஸ் ஷேர் பண்ணுறேன். மேத்ஸ் குவான்டிடேட்டிவ் செக்ஷன் நாங்கள் அதிகமாக சொல்கிறதே இதில் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தாண்டி எதுவுமே இல்லைன்னு தான் சொல்கிறோம். இருந்தாலும் நிறைய மாணவர்களும் பேரண்ட்ஸும் பயப்படுறாங்க. இந்த தடவை அதே ப்ரூவ் பண்ணுற மாதிரி வெறும் பர்சன்டேஜும் ரேஷியோஸை மட்டும் வச்சு தான் கொஷின்ஸ் வந்திருக்கு. விச் இஸ் ஆக்சுவலி 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ். அதை தாண்டி எதுவுமே கேட்கப்படல. குவான்டிடேட்டிவ் செக்ஷனில் 2 பேசேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேசேஜ் கொஞ்சம் கால்குலேஷன் ஜாஸ்தி, கொஞ்சம் தான் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஆனால் ரெப்பிட்டேட்டிவ் கால்குலேஷன், அந்த மல்டிப்ளை பண்ணுறது ப்ளஸ் பண்ணுறது இவ்வளோதான் இதில் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பேசேஜ், ஆனால் ஈஸி தான். செகண்ட் பேசேஜ்னா அந்த வேலையும் கம்மி, வெறும் அடிஷன் மட்டும்தான் கேட்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அதில் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு அதே ஆன்சர் வச்சு இன்னொரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரியே தான் இந்த தடவை கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செகண்ட் பேசேஜ் இருக்குது. செகண்ட் பேசேஜ் மார்க் அள்ளி கொடுத்த மாதிரியே இருக்குது. இதுதான் குவான்டிடேட்டிவ் செக்ஷனோட சிச்சுவேஷன். அடுத்தது லீகல் ரீசனிங் செக்ஷன். லீகல் ரீசனிங் செக்ஷனில் 5 பேசேஜ் இருக்குது. ஒரு பேசேஜ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒன் நேஷன் ஒன் பாலிசி அப்படின்னு ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க. அதை பற்றியான பேசேஜ். அந்த பேசேஜ் ஈஸியாக தான் இருக்குது. பேசேஜ் சிரமமாக தான் இல்லை, படித்து சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம். ஒன் நேஷன் ஒன் பாலிசிக்குள்ளே என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணுறாங்க, ஒன் நேஷன் ஒன் ரேஷன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொண்டு வராங்க. பேசேஜஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும்போது அது ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. 6 கொஸ்டின்ல 4 கொஸ்டினுக்கான ஆன்சர் பேசேஜ்ல இல்லை. அப்படின்னா என்ன, கொஞ்சம் காமன் சென்ஸ், கொஞ்சம் ஜிகே ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம்னா இதை அதையும் போட்டுக்கலாம், கஷ்டம் கிடையாது, ரொம்ப கடினமாக தான் இல்லை. மிச்சம் 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் பேசேஜ்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பேசேஜ் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேசேஜ் இதில் பிரியாம்பிள் பற்றியும் கான்ஸ்டியூஷன் பற்றியும் கேட்டிருக்கிறாங்க. போன வருஷமும் பிரியாம்பிள் பற்றி கான்ஸ்டியூஷன் பற்றி ஒரு பேசேஜ் வந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். இந்த வருஷம் அதே பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணும்போது இதை சொல்லியே தான் பழகணும். பிரியாம்பிள் கான்ஸ்டியூஷன் பேசேஜ், பட் சிம்பிள் பேசேஜ். டேரக்டாக கொஸ்டின்ஸ் பேசேஜ்குள்ள ஆன்சர் எடுத்துடலாம். சொல்லப்போனால் அவங்க கோட் பண்ணியே கொடுத்துருக்க மாதிரியே கொஸ்டின்ஸ் இருக்கு. சிம்பிள் பேசேஜ் பிரியாம்பிள் கான்ஸ்டியூஷன் பேசேஜ். தேர்ட் பேசேஜ் லீகல் ரீசனிங்ல குட் கவர்னன்ஸ் பத்தி இருக்கு. எது குட் கவர்னன்ஸ், ஸ்டேட்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டர், சென்ட்ரல் இருக்க பிரைம் மினிஸ்டர் எப்படி டிசிஷன் எடுக்கிறாங்க, இதுக்கு கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பேசேஜ். சின்ன பேசேஜ் இல்லை, 416 வேர்ட்ஸ் இருக்கு இந்த பேசேஜ்ல. அகைன் இதுல இருக்க கொஸ்டின்ஸ்மே டைரக்டா பேசேஜ் இருந்து ஆன்சர்ஸ் எடுத்துடலாம், ஒரு சிரமம் இல்லை, ஈஸி பேசேஜா இருக்குது. அடுத்த பேசேஜ் லீகல் ரீசனிங்ல கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரிலேட்டடான ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்றுச்சு. நம்ம கூட அதை கவனிச்சிருப்போம். சில மாசங்களுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்போம். இதை தமிழ்நாடு கவர்னர் சில பில்ஸ் பாஸ் பண்ணாம வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போயிருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஒரு
பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன பேசேஜ், 276 வேர்ட்ஸ் தான் அந்த பேசேஜ். இதுக்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர் ரொம்ப சிம்பிளா ரொம்ப டைரக்டாவும் இருக்கு. 2 கொஸ்டின் கான்செப்ட்ல இருக்கு, 3 கொஸ்டின் அப்ளிகேஷன்ல இருக்கு. அது இப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கு. ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, சிரமமே கிடையாது. அண்ட் அதிலே வந்து லாஸ்ட் பேசேஜ், லீகல் ரீசனிங்ல வந்து லாஸ்ட் பேசேஜ் சேம் செக்ஸ் மேரேஜ் அதை பத்தி இருக்கு. தட் இஸ் கிட்டத்தட்ட ஒரு LGBTQ அதை பத்தி ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. அதுவும் சின்ன பேசேஜ் தான், கிட்டத்தட்ட 280 வேர்ட்ஸ் தான் இருக்கு. சின்ன பேசேஜ். கொஸ்டின்ஸ் முக்கால்வாசி அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஒரு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சிரமமா இருக்கு. மிச்சம் 5 கொஸ்டின்ஸ்மே ஈஸி, டைரக்டா நம்ம பேசேஜ் வந்து பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்றது லீகல் ரீசனிங்கா இருக்கட்டும், இங்கிலீஷ் லாங்குவேஜா இருக்கட்டும், லாஜிக்கலா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் இந்த பேசேஜ் எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்ற விஷயம் அந்த பேசேஜ் முடிஞ்சோன்னு கீழே போட்டிருப்பாங்க, சோர்ஸ் போட்டிருப்பாங்க. எதுக்காக இது சொல்றோம் அப்படின்னா, நாங்க எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ரெகுலரா சொல்றதே மக்களுக்கு நியூஸ் பேப்பர் வாசிங்க, ஜேர்னல்ஸ் வாசிங்க, புக்ஸ் வாசிங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது சரி, ப்ரீவியஸ் சில வருஷங்களையும் கொஸ்டின் பேப்பர் ஆகணும் சரி, எந்தெந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்கன்ற லிஸ்டே போட்டு. ஸோ பொதுவாக ரீடிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்றது ஈஸியான விஷயம். ரைட்டுங்களா? அடுத்த செக்ஷன் போவோம். நம்ம 3வது செக்ஷன் லாஜிக்கல் ரீசனிங் செக்ஷன். லாஜிக்னாலே நம்ம பொதுவாக சொல்றது காமன் சென்ஸா யோசிக்கிறது, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச், இதுதான் சொல்றோம். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு இந்த தடவை லாஜிக்கல் ரீசனிங் செக்ஷன், சிரமம் இல்லை. லாஜிக்கல் ரீசனிங் செக்ஷன்ல 4 பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசேஜ்ல ஒரு எலக்ட்ரோகார்டியோகிராஃப் அப்படின்னு ஒரு பெரிய வார்த்தையை கொடுத்து அதுல ஜம்பிள் பண்ணி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல பெருசா இங்கிலீஷ் நாலேஜோ மேத்ஸ் நாலேஜோ எதுவுமே தேவையில்லை. அவங்க கொடுத்துருக்க ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணாலே மிச்சம் 6 கொஸ்டின் ஸ்மூத்தா போட்டுட்டு போயிடலாம். ரொம்ப சிரமம் இல்லை. இந்த கொஸ்டின் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1 மினிட்ல முடியல கொஸ்டின். ஒரு 20 to 25 30 செகண்ட்ல அந்த ஜம்பிளிங் பண்ணி விட்டுறலாம். மிச்சம் இருக்க 6க்குமே பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் 6 செகண்ட் தான் தேவைப்படும் கொஸ்டின்ஸ் மார்க் பண்றதுக்கு. பயங்கர ஈஸியான கொஸ்டின். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், கிரைம் இன்வெஸ்டிகேஷன். நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் கிரைம் இன்வெஸ்டிகேஷன். ஒரு கிரைம் நடந்திருக்கு, ஒரு தெஃப்ட் நடந்திருக்கு. அந்த தெஃப்ட் நடக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல சில டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. யார் குற்றவாளியா இருக்கலாம், இப்படி இருந்தா யார் குற்றவாளி, அப்படி இருந்தா யார் குற்றவாளி, சிச்சுவேஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், டைம் போறது தெரியாது, அதே நேரத்தில் சிம்பிளாகவும் இருக்கு, கஷ்டம் இல்லை. அதுக்கு அடுத்தது கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ரிலேஷன் பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின். ஃபேமிலி ரிலேஷன்ஸ்னாலே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட்ஸ் நம்ம அதிகமாக சொல்லி கொடுத்துருக்கிறோம் கிளாஸஸ்ல. ஃபேமிலி ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 4 பாயிண்ட்ஸை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணிடலாம். இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நாட் மோர் தென் 1 minute required to solve a question. ஆனால் என்ன, அதில் ஒரு கொஸ்டின் தப்பாக கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 60. என்னோட கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 60 தப்பாக இருக்குது. இதுக்கு கன்சார்டியம் ஏதாவது பதில் கொடுப்பாங்க. ப்ராபப்ளி அதை வந்து அவங்க ஒன்னே அதை மார்க் கழிச்சு விடலாம், இல்லாட்டி எல்லாருக்கும் கிரேஸ் மார்க் கொடுக்கலாம், தெரியாது, பார்த்துக்கலாம். ஒரு கொஸ்டின் தப்பாக இருக்குது, கண்டிப்பாக தப்பாக இருக்குது. இது ஃபேமிலி ரிலேஷன் கொஸ்டின். 4வது செட் லாஜிக்கல் ரீசனிங்ல இருக்க 4வது செட் கேம்ஸ் அண்ட் டூர்னமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 டீம் 4 கலர், யார் கூட விளையாடுவாங்க, யார் கூட எந்த டீம் யாருக்கு முன்னாடி விளையாடுவாங்க பின்னாடி விளையாடுவாங்கன்ற ஒரு அனாலிசிஸ் தான் அது. அதுவுமே ஈஸியாக இருக்குது, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லை. அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்க 6 கொஸ்டினுக்குமே ஈச் கொஸ்டினுக்கு 10 செகண்ட் நான் பார்த்து எழுதுறது தான் ஆன்சர். கால்குலேஷனே கிடையாது. நான் சொன்ன 4 லாஜிக்கல் ரீசனிங்லேயுமே எந்த பெரிய இங்கிலீஷ் வார்த்தையும் கிடையாது, கஷ்டமான மேத்ஸ் கால்குலேஷனும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக அமைஞ்சிருக்கு இந்த தடவை லாஜிக்கல் ரீசனிங். 4வது செக்ஷன் இங்கிலீஷ் செக்ஷன். அகெயின் ஒவ்வொரு பேசேஜுமே எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பேசேஜ்ல ரொம்ப சிரமம்லாம் இல்லை. சில 1-2 வார்த்தைகள் தவிர மிச்ச எல்லாமே காமனாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கிற வார்த்தைகள் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசேஜ் வந்து உங்களுக்கு இந்தியன் ஸ்ட்ரகிள் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லிட்டு பிபின் சந்திரபாலோட புக்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. அவர் எழுதின ஒரு கட்டுரை எடுத்திருக்காங்க. ஒரு 325 வேர்ட்ஸ் இருக்கு அந்த பேசேஜோட லென்த். சிம்பிளாக தான் இருக்கு. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், காந்தி என்ன பண்ணாரு, அந்த மாதிரி விஷயங்கள் போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு 6 கொஸ்டின் இருக்கு. 6 கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், கஷ்டம் இல்லை. உள்ள இருந்தே பார்த்து ஆன்சர் எடுத்துடலாம், சிரமம் இல்லை. ஆப்ஷன்ஸ்மே ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. ஸோ கஷ்டம் இல்லாமல் ஆன்சர் பண்ணிடலாம். 2வது பேசேஜ் யுவல் நோவா ஹராரின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர், ரொம்ப ஃபேமஸான ஆத்தர். அவர் சேப்பியன்ஸ் ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த பேசேஜ் சேப்பியன்ஸ் புக்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சேப்பியன்ஸ் புக்குமே புக் ரிவ்யூ ரெகுலராக நடத்துகிற புக் ரிவ்யூலையும் கொடுத்துருக்கோம் மக்கள். ரொம்ப சின்ன பேசேஜ், 200 வேர்ட்ஸ் தான் அந்த பேசேஜ் மொத்தமே. அதுல இருந்து கேட்டிருக்காங்க. 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. பேசேஜ் பேஸ்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 2 ஆப்ஷன்ஸ் பக்கத்தில் இருக்கும். ஒரே ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின், மிச்சம் டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான். அடுத்தது ஆரிஜின் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர்டர் பை பிரான்சிஸ் ஃபுகாயாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர். அவர் எழுதின ஒரு பேசேஜ், அவர் எழுதுகிற புக்லேருந்து எடுத்துக்கப்பட்ட பேசேஜ் அபவுட் ஃப்ரீடம் எப்படி பார்க்குறாங்க, பல வருஷங்களில் ஃப்ரீடம் எப்படி ஒவ்வொரு நாடுகள் எப்படி பார்க்குது, எதனால கண்ட்ரிஸ் ஃப்ரீடம் நோக்கி போகிறாங்க, எங்கே தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிற சின்ன ஒரு கொஸ்டின் அது.
அடுத்த பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரவீந்திரநாத் டேகோர் எழுதின த ஹங்க்ரி ஸ்டோன்ஸ் அப்படின்னு ஒரு தொகுப்புலேருந்து எடுத்துருக்குறாங்க. இதுவுமே ரொம்ப ஒரு கதை மாதிரி ஓடும். அவர் என்ன பண்ணார் போனார் வந்தாருன்ற மாதிரி இருக்கும். ஸோ கதை மாதிரி இருக்கிறனால ரொம்ப சிரமமாக இல்லை இந்த பேசேஜும். இதில் ஒரு 6 கொஷின் இருக்குது. 6 கொஷின் 3 கொஷின் பயங்கர சிம்பிள். பார்த்தோன்னா ஆன்சர் வேர்ட் மீனிங் மாதிரி இருக்குது, சொல்லிட்டு போயிடலாம். ஒரு கொஷின் மட்டும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம்னா அந்த கொஷினும் ஈஸி தான், கஷ்டம் இல்லை. லாஸ்ட் பேசேஜ், கடைசி பேசேஜ் இங்கிலீஷ் செக்ஷனில் கேட்டிருக்கிறது வந்து ஜார்ஜ் ஆர்வெல். நம்ம அதிகமாக சொல்கிறது போன வருஷம் கூட ஜார்ஜ் ஆர்வெலோட புக்கில் இருந்து செஷன் பேசேஜ் வந்தது. இந்த தடவை ஜார்ஜ் ஆர்வெலோட அனிமல் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபேமஸான புக்கு நிறைய தடவை நம்ம படிக்க சொல்லியிருக்கோம், படிச்சிருக்காங்க நம்ம மக்கள், ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த புக்கிலேருந்து அப்படியே எடுத்து நடுவாக ஒரு பேசேஜ் வந்திருக்கு. அதுலேருந்து ஒரு 5 கொஷின் வந்திருக்கு. சிம்பிளான கொஷின்ஸ் தான் இருக்குது, கஷ்டமே இல்லை. ரொம்ப ரொம்ப பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. பேசேஜ் ஒரு தடவை படித்தாலே புரிஞ்சு, சிரமம் இல்லை. லாஸ்ட் செக்ஷன் 5வது செக்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே. பொதுவாக கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேனாலே நம்ம யோசிக்கிறது என்ன சார், உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது, எப்படி சார் எத்தனையும் நான் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு. நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா தெரியும். மெயினாக பெரிய பெரிய விஷயமா நடந்த விஷயத்தை தான் நிறைய தடவை நியூஸ் பேப்பரில் பேசியிருக்கிறது. அதிகமாக நியூஸில் பேசின விஷயங்களை தான் கேட்கணும். அப்போது நம்ம நியூஸை படிக்கிறோன்றதை தாண்டி 1 இயர் நியூஸோட வாழ்ந்தாலும் இந்த ஆன்சர்ஸ்லாம் சொல்லிட்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பேசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்ச டேரிஃப், இந்தியா மேலே போட்டிருக்க டேரிஃப்ஸ் பற்றி இருக்க கொஸ்டின்ஸ். பேசேஜ் இருக்கிறத தாண்டி கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, சிரமமே இல்லை. H1B வீசானா என்ன, சப்பர் போர்ட் எங்கே இருக்குது, எவ்வளோ டேரிஃப் அவர் போட்டார், இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, சிரமம் இல்லை. ரெண்டாவது அவங்க கேட்டிருக்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா இந்தியன் செஸ் சாம்பியன்ஷிப் ரீசெண்டாக கோவாவில் நடந்து முடிஞ்ச ஒரு ஈவெண்ட்டை பற்றி தான் அது போட்டிருக்கிறாங்க. அங்கே நடந்ததை வச்சு பொதுவாக அதை பேஸ் பண்ணி சுற்றி இருக்கிற ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் ஜெனரல் நாலேஜும் கேட்டிருக்கிறாங்க. செஸ் எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னு, இது நம்ம சின்ன பிள்ளைலேருந்தே படிச்சிருக்கோம், இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கோன்னா அவ்வளோ சிம்பிள் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து செஸ் எங்கே போக போகுது, இந்த வருஷம் எங்கே நடந்தது, ஃபஸ்ட்டு செஸ் சாம்பியன்ஷிப் யார், இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. நம்ம அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த பின்னாடி பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய வாட்டரை வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்ற மூலமாக அதை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அது ரிலேட்டடான ஆப்ரேஷன் சிந்தூர் ரிலேட்டடான பஹல்காம் அட்டாக், இது எல்லாமே கலந்து ஒரு பேசேஜாக போட்டிருக்காங்க. ரொம்ப குட்டி பேசேஜ் அது. அதில் பேஸ் பண்ணி சில கரண்ட் அஃபேர்ஸ், அதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பஹல்காம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து நியூஸில் பல வருஷங்களாக கேட்டுகிட்டே இருக்கோம் பஹல்காம் எங்கே இருக்குன்றது. அப்புறம் இந்த அட்டாக் செக் போஸ்ட் எங்கே இருக்குது, ரொம்ப சிம்பிள். சார்க் நேஷனில் யார் எந்த நாடு இல்லை அந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அடுத்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஷங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு சைனாவில் ஒரு மீட் போயிருந்தாரு. ஷங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் SCO, அது தாஞ்சிங் அப்படின்னு ஒரு இடத்துல நடக்குது. அதை பற்றி ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ப்ரெஸ் ரிலீஸ்லேருந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க. இதெல்லாமே பிரசுரமானது. அவங்களா பரிச்சைக்காக எழுதுகிற பேசேஜ் இல்லை, ஏற்கனவே பப்ளிஷ் ஆன பேசேஜஸ் தான் போடுறாங்க. அதில் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான், கஷ்டம் இல்லை. கொஸ்டின்ஸ் லைக் அடுத்து பிரசிடென்ட்டாக யாராக இருக்க போகிறாங்க, SCO பிரசிடென்சி மாறிட்டே இருக்கும் வருஷம். எந்த நாட்டுக்கு அடுத்து கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்காங்க. சப்போர்ட் போட்டகின் எங்கே இருக்குன்னு திருப்பி இதில் வந்திருக்கு கொஸ்டின். அதே மாதிரி எந்த கண்ட்ரி வந்து SCOட மெம்பர் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. SCOட செக்ரட்டேரியட் எங்கே இருக்குது, ஷங்காய் கார்பரேஷன் சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சைனாவோட கேபிட்டல் பீஜிங்கில் தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக கேட்டிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த பேசேஜ் வந்து ஏர் இந்தியா விமானம் வந்து நம்மளுக்கு அகமதாபாத் கிளம்பி லண்டன் போகிற விமானம், அதில் இருக்க எல்லா பேசஞ்சர்ஸும் தவறி போய் ஒரு பேசஞ்சர் மட்டும் தான் உயிர் தப்பினார். நம்ம நியூஸில் அதிகமாக பார்த்துருக்கோம். அதை பற்றி ஒரு பேசேஜ் கேட்டிருக்கிறாங்க. இது நடந்தது ஜூலையில் நடந்த விஷயங்கள் தெரியும். அப்போ ஜூலையில் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் எடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அது எந்த ஏர்போர்ட்டுக்கு போகுதுன்ற ஒரு கொஸ்டினும், அப்போ மினிஸ்டர் யார், சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் யாருன்ற கொஸ்டினும், அந்த ஒருத்தர் தப்பிச்சாருங்களா, உயிர் பழச்சாருங்களா பாவம், அவர் வந்து எந்த நாட்டு சேர்ந்த இந்தியர், எந்த நாட்டை வாழ்கிற இந்தியர் அப்படின்ற ஒரு கொஸ்டினும், இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது யார் வந்து எந்த ஏஜென்சி வந்து அதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்ற கொஸ்டினும், இந்த ஃப்ளைட் எந்த கம்பெனியோட ஃப்ளைட் அப்படின்ற ஒரு விஷயமும், இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சிரமமே இல்லாமல் ரொம்ப அதிகமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு கேட்கல. இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்குது. கிளாட் 2026க்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ டிசம்பர் 10 வெளிவரதா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸ் வச்சு எவ்வளோ ஸ்கோர் பண்ணிங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் ஸ்கோர் கார்டுன்றது ஆர் ரேங்க் லிஸ்ட்ன்றது டிசம்பர் கடைசி போல் வந்துடும், சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எந்த காலேஜஸில் அட்மிஷன்ஸ்க்கு நம்ம ப்ராசஸ் பண்ணணுன்றது பார்க்கணும். உங்களுக்கு அதில் வந்து ஹெல்ப் வேணும்னா நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்து கிளாஸ் அப்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கிளாட் பரீட்சை முடிஞ்சவங்களுக்கு
அடுத்து கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கான உதவியெல்லாம் இந்த கிளாஸ் ஆஃப் ப்ரோக்ராமில் நாங்கள் பண்ணித்தரோம். கவுன்சிலிங் ப்ராசஸ்ன்றது டிசம்பர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் கூட போக சான்சஸ் இருக்குது. நான் சொல்கிறது ஆகஸ்ட் வரைக்கும்னா 5 லிஸ்ட்டு, சில இடங்களில் 6-7 லிஸ்ட் வரைக்கும் வருது. ஆனால் ஒவ்வொரு வருஷம் அது மாறுது. ஸோ ஃபுல் ஆஃப் காலேஜ் சப்போர்ட், காலேஜ் செலெக்ஷன் சப்போர்ட், ஒவ்வொரு கவுன்சிலிங் ஸ்டேஜஸ் வேறு ஸ்டேஜஸ் இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன் என்ன பண்ணணும், அது காலேஜ் செலெக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும், எப்படி ஆப்ஷன்ஸை மாற்றணும், இதெல்லாமே நாங்கள் எங்கள் பொறுப்பாக எடுத்து பண்ணித்தரோம். அப்போ கிளாஸ் ஆஃப் ப்ரோக்ராமில் நீங்கள் இணையணும்னா அதுவுமே அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிட்டீங்களா, நான் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்கிறோம். இந்த கிளாஸ் ஆஃப் ப்ரோக்ராமில் நீங்கள் இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு ஆன்சர் கீழேருந்து எப்படி ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்றது நாங்கள் அசஸ் பண்ணி தர போகிறோம். ரேங்க் லிஸ்ட் வந்தோன்னா உங்கள் ரேங்க்குக்கு போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் என்ன மாதிரி காலேஜஸ் கிடைச்சிருக்கு அந்த கட் ஆஃப்ன்றது தெரியப்படுத்திடுவோம். ஒவ்வொரு கவுன்சிலிங் ஸ்டேஜ்லேயுமே அதுக்கான டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருக்கும், எப்படி ஃபில்அப் பண்ணணும் அதுக்கான அசிஸ்டன்ஸ் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கவுன்சிலிங் ப்ராசஸ்லையுமே சம்டைம்ஸ் காலேஜ் செலெக்ஷன்ஸ் கேட்பாங்க, அதுக்கான உதவியும் பண்ணி தர போகிறோம். இதை தாண்டி சில இடங்கள்ல உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது அதில் டவுட்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் கோட்டாஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களோட குழந்தை அந்த ஸ்பெஷல் கோட்டாவில் வர்றாங்களா இல்லையான்ற சந்தேகங்கள் வரலாம். இது நாங்கள் அசஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபிசிக்கலி சேலஞ்ச் கோட்டா தனியாக இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, எக்ஸர்விஸ்மெண்ட் கோட்டா, இந்த மாதிரி நிறைய கோட்டா உங்களுக்கு என்ன நியூஸில் கொடுக்குறாங்க, அதுக்கான விளக்கங்கள் கொடுக்க போகிறோம். இதை தாண்டி அதர் லா என்ட்ரன்சஸ்க்கான எப்போ பரீட்சை நடக்க போகுது, அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, இதெல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுக்க போகிறோம். இது எல்லாமே சேர்த்து இந்த தடவை 999 ரூபாய் மட்டுமே. இந்த கிளாஸ் ஆஃப் ஒரு ப்ரோக்ராமும் ப்ளஸ் இதில் நீங்கள் கிட்டத்தட்ட எங்கிட்ட 6 to 7 மாதம் வரைக்கும் இணைஞ்சிருப்பீங்க. சொல்லப்போனால் உங்களோட குழந்தை ஒரு காலேஜ் போய் சேர்ற வரைக்கான அசிஸ்டன்ஸ் நாங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஜஸ்ட் 999 மட்டுமே. சொல்லப்போனால் இது போன வருஷத்தோட கம்மி. போன வருஷம் 1500 சார்ஜ் பண்ணியிருந்தோம், இந்த வருஷம் வெறும் 999 தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அது நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் ஒரு மாதிரி பார்த்துட்டோம். அடுத்து முக்கியமான விஷயம், எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம், கட் ஆஃப்ஸ் எப்படி இருக்கும், இந்த கொஷின் பேப்பரில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணால் என்ன மாதிரி காலேஜஸ் கிடைக்கும்ன்றது பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் இது சொல்கிற விஷயங்கள் இந்த கொஷின் பேப்பரில் கொஷினுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்து ஸ்கோர்ஸ் வர்றதை வச்சு சொல்கிறோம். ரேங்க் வச்சு தான் ஃபைனலாக அட்மிஷன் கிடைக்கும்ன்றது அடுத்தது பார்த்துக்கணும். இப்போ ஒவ்வொரு செக்ஷனாக பார்ப்போம். லாஜிக்கல் ரீசனிங் நான் சொன்னது ஈஸி டு மாடரேட் லெவலில் இருக்குது அப்படின்னா அதில் கொடுத்துருக்க 26 கொஷனில் கிட்டத்தட்ட 22-24 கொஷின் ஈஸியாக போட்டுடலாம், சிரமம் இல்லை. குவான்டிடேட்டிவ் 12ல் கிட்டத்தட்ட 10 கொஷின் ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம், கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர சிரமம் கிடையாது. 8 கொஷின் கூட வச்சுங்க. குட் அட்டெம்ப்ட்ன்றது 8 to 10 கொஷின் அப்படி வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே அவுட் ஆஃப் 28 கொஸ்டின்ஸ் எனக்கு தெரிஞ்சு 25 கொஸ்டின்ஸுமே ஈஸி தான். ஒரு கொஸ்டின் தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது, பட் அது 28ல் 25 would be a good attempt. 23-25 is a very good attempt in current affairs. Legal reasoning out of 30, so அப்போ all 30 you can give. கஷ்டம் இல்லை, இந்த தடவை ரொம்ப ஈஸியாக லீகல் ரீசனிங் வந்திருக்கு. பட் on a good score I will say anything between 27 to 28 is a good score for top NLUs. அடுத்தது இங்கிலீஷ் மாடரேட் லெவல் டிஃபிகல்ட்டி, ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்குது, ரொம்ப சிரமம் இல்லை. 24 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. சொல்லப்போனால் ஆல் 24 இஸ் பாசிபிள், கஷ்டம் இல்லை. பட் ஒரு குட் ஸ்கோர்னு சொல்லும்போது எனிதிங் பிட்வீன் 21 to 22 அப்படி வச்சுக்கலாமே குட் ஸ்கோர். ஸோ கிட்டத்தட்ட நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 110 கிட்ட வரும். 110, 112, 108லேருந்து 112 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு டாப் 3 NLUs போகிறதுக்கான ஸ்கோர்ஸ். 108க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் டாப் 3 NLUஸ்லேருந்து அட்மிஷன்ஸ்க்கான வேலைகளை ஆரம்பிச்சிடலாம். ரேங்க் எப்படி வரும் சொல்ல முடியாது, அது ஒவ்வொருத்தரோட பார்ட்டிசிபேஷனை பொறுத்து இருக்குது. ரேங்குகள் எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்றது இப்போ நம்மளுக்கு சொல்ல முடியாது, ஸ்கோர் வந்த பின்னாடி தான் தெரிய ஆரம்பிக்கும். போன வருஷம் எப்படி போயிருக்குன்ற சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறோம். 2025 அப்படின்றப்போ உங்களுக்கு டாப் 100 ரேங்க்ஸ் வரைக்கும் ஸ்கோர், மினிமம் ஸ்கோர் என்ன போயிருக்குன்னா 96 வரைக்கும் மினிமம் ஸ்கோர் போயிருக்கு. டாப் 100 பீப்புள், அந்த 100th பீப்புளுக்கு 96 ஸ்கோரோட போயிருக்கிறாங்க. 101 to 500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90.25 to 95.75 வரைக்கும் உங்களுக்கு 90.25 மினிமம் ஸ்கோராக இருந்திருக்கு. தட் இஸ் நான் சொல்கிறது 500th ரேங்க் வரைக்கும். சரி, 501லேருந்து 1000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87 வரைக்கும் போயிருக்கு. 87th ரேங்க், 87th ஸ்கோர் வரைக்கும் போயிருக்கு. சரி, 1001லேருந்து 2500 ஸ்கோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 82 வரைக்கும் போயிருக்கு. 82 ஸ்கோர் வரைக்கும் 2500 வரைக்கும் போயிருக்கு. 2501லேருந்து 5000 வரைக்கும், அந்த பெரிய சங்க் சொல்கிறேன், கிட்டத்தட்ட உங்களுக்கு 77 வரைக்கும் போயிருக்கு. 77 ஸ்கோர் வரைக்கும் 5000 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. 5000 ரேங்க் மேலே போனாலுமே 75-77க்கு கீழே இருக்கிற ஸ்கோர்ஸ் தான் போயிருக்கு போன வருஷம். சரி, இப்போது
எந்த காலேஜுக்கு என்ன ஸ்கோர் அப்ராக்சிமேட்டாக ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இந்த 25 NLUஸையுமே 3 கேட்டகரியாக பிரிக்கிறேன். கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3. டாப் NLUஸ், அடுத்த லெவல் NLUஸ், அதுக்கு அடுத்த லெவல் NLUஸ், 3 கேட்டகரியாக பிரிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி டாப் 3 NLUஸ்ன்னு எடுத்துக்கிறோமே, விச் இஸ் பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் கல்கட்டா. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எனிதிங் பிட்வீன் நான் சொன்ன மாதிரி 100+ ஸ்கோர் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி உள்ள போகலாம். ஓபிசியாக இருந்ததுன்னா எனிதிங் பிட்வீன் 92+, 95+ ஸ்கோரில் உள்ள போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அடுத்து டியர் 2, அடுத்த செட் ஆஃப் ஒரு 6-7 காலேஜஸ் சொல்கிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 84 to 92 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இந்த பரீட்சையில் நேற்று நடந்து முடிஞ்ச பரீட்சையில் 84 to 92 ஸ்கோர் இருக்கிற ஓபிசி மக்கள் இந்த ஸ்கோருக்குள்ளே உள்ள போகலாம். அண்ட் அதுக்கு கீழே டியர் 3 நம்மளுக்கு NLU ட்ரிச்சியாக இருக்கலாம், விசாகப்பட்டினமாக இருக்கலாம், கொச்சினாக இருக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட் அந்த கேட்டகரியில் வர்ற காலேஜஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75+ இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஸ்கோர் ஃபார் ஓபிசி கேட்டகரி டு கோ. ஸோ 75+ன்றது நான் போன வருஷம் இதே ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், எனிதிங் கூட 68 to 75 நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே ஃபஸ்ட் லிஸ்ட்டில். போன வருஷம் 3 லிஸ்ட் தான் விட்டாங்க. ஏன்னா போன வருஷம் கொஞ்சம் கோர்ட் கேஸ்ன்னு சொல்லி டிலே ஆகிடுச்சு. அதுக்கு முந்தின வருஷமும் அதுக்கு முன்னாடி எல்லாமே 5 லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. இந்த வருஷமும் 5 லிஸ்ட்டு விடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. 5 லிஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய மக்கள் மூவ் ஆவாங்க. உங்களுக்கு கட் ஆஃப்ஸும் கொஞ்சம் கம்மியாக சான்ஸ் இருக்குது. பட் எனிதிங் 75, 70, 68 இதிலேருந்து 65+ அப்படின்றது நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். லாஸ்ட்டு 5வது லிஸ்ட் வரைக்கும் போகும்போது மேக்ஸிமம் 60க்கு கீழே இறங்க சான்ஸ் இல்லை. 60 வரைக்கும் நம்மளுக்கு கட் ஆஃப் இருந்துச்சுன்னா ஸ்மூத்தாக 5வது லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம NLU ட்ரிச்சி ஆர் பக்கத்தில் இருக்கிற NLU கொச்சின், விசாகப்பட்டினம்லாம் போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. போன வருஷம் ஸ்கோரோட இந்த வருஷம் ஸ்கோர் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா டிஃபிகல்ட்டி லெவல் அதே மாதிரி தான் இருக்குது. மேபி ஒரு 5-6 பாயிண்ட்ஸ், 5-6 மார்க்ஸ் முன்ன பின்ன போகலாம், மேலே போகலாம், கீழே வரலாம். அதை தாண்டி பெரிய வேரியேஷன் ஒன்றும் இல்லை. கட் ஆஃப்ஸ் அதுக்கு ஏற்றாப்புல தான் இருக்க போகுது. இதை தாண்டி நம்மள்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் NLU போகிறாங்க. எங்களோட வெப்சைட்டில் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ரைவேட்டில் யூனிவர்சிட்டிஸ்க்கும் ப்ரைவேட்டில் காலேஜஸ்க்கும் நிறைய மாணவர்கள் போய் படிக்கிறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ்க்கும் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம், நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நாங்கள் கிளாஸ் ஆஃப் ப்ரோக்ராம் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியோட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆன்சர் கீ அண்ட் ஸ்கோர் கார்டு வந்த உடனே உங்கள் மாணவரோட ஸ்கோர் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்க கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கோருக்கு என்ன டாப் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் கிடைக்குன்றதையும் அவங்களோட இந்த ஸ்கோருக்கு வேறு என்ன மாதிரி டாப் ப்ரைவேட் லா காலேஜஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கைடன்ஸையும் கிளாஸ் அப் மூலமாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு தமிழ்நாடுஸ் நம்பர் 1 கிளாட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் பால்சோ சக்ஸஸ் அகாடமி இந்த ப்ரூஃப் ஆஃப் பீயிங் நம்பர் 1 85% சக்ஸஸ் ரேட்டோடு இருக்கிற எங்களோட அகாடமியை நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட கடந்த வருஷ அச்சீவர்ஸ் உங்களுக்காக.